ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சமையல் வீடியோலாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம விலாக் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் நகரில் இருக்கிற கிட்ஸ் ப்ளே ஜோன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கான ஒரு இடம். அங்கே கிட்ஸ் மட்டும்தான் இல்லை, பெரியவங்களும் விளையாடலாம், சின்னவங்களும் விளையாடலாம், ரெண்டுத்துக்குமே இருக்குது. இப்போ நம்ம பெரியவங்க வந்துட்டு விளையாடுறதா இருந்தால் வீடியோ கேம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்துட்டு பே பண்ணிவிட்டு விளையாடணும். சின்னவங்களுக்கு தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இடம். இப்போ வந்து வீட்டிலையே வச்சு சமாளிக்கவே முடியல, ரொம்ப பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. ஸோ அவங்களும் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக விளையாடிட்டும் இருப்பாங்க, நமக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பிள்ளை வந்து 3 வயசு ஆகுது, இன்னொரு பிள்ளைக்கு வந்து 8 மாதம் ஆகுது. ஸோ அவங்கள வச்சு வந்துட்டு வீட்டில் வச்சு மேய்க்க முடியல. அதனால தான் இந்த இடத்துக்கு வரோம். கிட்ஸ் ப்ளே ஜோன் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மேலே வந்து ப்ரைடல் மேக்கப், ஹேர் சலூன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம போக வேண்டியது ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். கீழே என்ட்ரி ஆனோன்னா உள்ளே போனோன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்டில் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோன்னா இங்கே பாருங்கள், கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கா. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் கிட்ஸ் ப்ளே ஜோன் தான். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆனோன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இருக்குது. இந்த PS4, PS5 அந்த மாதிரிலாம் விளையாடுவோம்னா அதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ பெரியவங்க விளையாட்ணுன்னா அது ஒரு ரேட்டு, சின்னவங்களும் வேணுன்னா விளையாட்லாம். இதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் மாதிரி, எந்த நாளுக்கு வரோமோ அந்த டேஸ்க்கான ரேட்டு அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படியே சுற்றி பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் மாதிரி இருக்குது. அந்த பால்ஸ்லாம் இருக்குது, கீழே 2 பட்டன் இருக்குது. அந்த பாலை வந்து எடுத்து அந்த பேஸ்கெட்குள்ளே கரெக்டாக போடணும், அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ரெஸ்ட் ரூம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கார் ரேஸு, பைக் ரேஸ்லாம் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து தனியாக காயின்ஸ் இருக்கும். ஒரு காயின் 50 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாக்ஸ் கம்பல்சரி. சாக்ஸ் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்து போட்டுக்கலாம், இல்லைனா இங்கே வந்து ஒரு 20 ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். உள்ளே வந்து ஒருத்தங்க மட்டும்தான் கிட்ஸ் கூட அலோவுடு, அவங்க மட்டும் தான் போகணும், மற்றவங்க கொஞ்சம் வெளியே நிற்கணும். அங்கே பக்கத்தில் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தேவையானது, அந்த டேபிளு, சேரு, அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்ஸை படுக்க வைக்கிறதுக்கு பக்கத்தில் பெட்டு, அந்த மாதிரிலாம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து நம்மளை ஒரு டாக்டராகவே நினச்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு காயின் 50 ருபீஸு, வீக்கெண்டில் வந்துட்டு 60 ருபீஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரேட்லாம் போட்டு ஒட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏடிஎம் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, அந்த ஏடிஎம் மிஷின் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த பீச்லலாம் பசங்க வந்து விளையாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த பீச்சில் வந்துட்டு ஒன்றுமே விளையாட முடியாது, மண்ணெலாம். இதுவே வந்துட்டு வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அழகாக பீச்செலாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு பீச்சில் தான் போய் பசங்கள்லாம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா இது வந்துட்டு பால் ஷூட்டு. பால் ஷூட்டிங்கில் வந்து என்னென்னா அந்த பாலை வந்துட்டு உள்ளே போட்டுருந்தோம், பட்டனை ப்ரெஸ் பண்ணால் பறந்து போய் விழுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சறுக்கிறது இருக்குது, சர்க்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தோன்னா இந்த குழந்தைங்கள வந்து உட்கார வச்சு அழகாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பைக் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அந்த ஹார்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, வச்சு ஆடிக்கிட்டே இருப்பாங்கள்ல அது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ஜம்பிங் இது, குழந்தைங்க போய் நல்லா ஜம்ப் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 120 ருபீஸ் ஃபீஸு ஒரு பிள்ளைங்களுக்கு, 1 ஹவர் வந்து டைமு. இப்போ வந்து வீக்கெண்டில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போல் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா இந்த ஃபன் சிட்டிலாம் இருக்கும்ல, மால்லலாம் போனால் அந்த மாதிரி காயின்ஸ் உள்ளே போட்டு நம்ம வின் பண்ணோன்னா நம்ம கேட்குற டாய்ஸு என்ன பொம்மை வேணுமோ அதை வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 2-3 சேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் இருந்தாலும் பசங்களை அங்கே விளையாட விட்டுட்டு நீங்கள் பண்ண உட்காந்து ஒர்க்கை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா ஹாக்கி கேம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தனியாக வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்குது.
அவ்வளோதாங்க. இப்போ வந்து 1 ஹவர் நாங்கள் வந்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு. எப்படி முடிஞ்சு போச்சுன்னே தெரில. இப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம். அங்கே வேறு பக்கத்துலேயே வந்து ஐஸ்கிரீமு அது இதெல்லாம் வச்சுருக்காங்க, சாக்லேட்ஸ்லாம். இந்த வேலைக்காரன் படம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இடத்துலையும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்களை வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஆச்சும் வந்துட்டு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். உங்களையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.